இப்போது சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் கிளாரன்ஸ் மருதையா அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலேயும் இந்த ஊடகத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருடைய மேலான தயவினாலே, அவருடைய கிருபையினாலே இனி வரும் பலன் என்கிற தலைப்பின் கீழாக கடந்த சில நாட்களாக நாம் தியானம் செய்து வருகிறோம். இன்றைக்கு இந்த இனி வரும் பலன் என்கிற இந்த தலைப்பின் கீழாக ஏனோக்கை உங்களுடைய கண்களுக்கு முன்பதாக கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறேன். ஏனென்றால் எபிரேய நிருபக்காரன் இந்த 11ஆம் அதிகாரத்தில் விசுவாச வீரர்களுடைய பட்டியலிலே பரிசுத்தவான்கள் பலரை கொண்டு வந்து நமக்கு ஒரு நல்ல சாட்சியாக, ஒரு முன் உதாரணமாக நமக்கு முன் வைத்திருப்பதற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். இவர்கள் எல்லாரும் இனி வரும் பலன் மேல் நோக்கமாக இருந்தார்கள். விசுவாச வீரருடைய பட்டியலிலே வரும்பொழுது இன்றைக்கு நான் பார்க்கிற அந்த மாபெரும் தெய்வ மனிதன் யாரென்றால் ஏனோக்கு பற்றி வாசித்து பார்க்கும் பொழுது எபிரேய நிருபக்காரன் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் விதமாக சொல்கிறார், விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடி எடுத்து கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாகவே அவன் சாட்சி பெற்றான் என்று வாசித்து பார்க்கிறோம். ஏனோக்கை பற்றி 6 காரியங்கள் இந்த வசனத்திலே நாம் சொல்வதை பார்க்கலாம். ஏனோக்கு என்றாலே பிரதிஷ்டை என்பது பொருளாகும். தேவனுக்கென்று வாழ்வதற்கு தன்னை அர்ப்பணித்த ஒரு தேவ மனுஷன். வேதாகமத்திலே மரணத்தை காணாமல் மகிமையிலே சென்றவர்கள் ஏனோக்கு, எலியா போன்றவர்கள். இவரை குறித்து சொல்லும் பொழுது ஆதியாகம புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 20 முதல் 24 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது தன்னுடைய 65வது வயதிலே அவன் மெத்துசலாவை பெற்றெடுத்தான். மெத்துசலாவை பெற்றெடுத்த பின்பு 300 வருஷம் தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. ஆங்கிலத்தில் he was walking with God. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்தை என்ன எதிர்பார்க்கிறார்? அவரோடு இருக்க. புதிய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் ஆண்டவர் தம்முடைய சீசலை திறந்து கொண்ட நோக்கம் என்னவென்றால் அவர்கள் தம்மோடு இருக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தார். வேகமாக ஓடிப்போகிற உலகத்தில் வேகம் 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 என்று சொல்லி வேகமாக வேலைக்கு போகிற இந்த நாட்களில் தேவன் நம்மிடத்தை எதிர்பார்க்கிறார். அவரோடு பேச, அவரோடு இருக்க, அவரோடு நடக்க. God wants us to be with him, walk with him, talk with him. அதான் யோபு புஸ்தகம் சொல்லப்படுகிறது, நீர் அவரோடு பழகி பாரும், அதனால் உமக்கு நன்மை உண்டாயிருக்கும். நாம் அவரோடு இருப்போமானால் அவரை போல மாறுவோம். வேதத்திலே வாசித்து பார்க்கும் பொழுது அவரை பற்றி சொல்லப்படுகிறது, அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் அவர் வருகிறார். 1000 பரிசுத்தவானுடைய கர்த்தர் வருகிறார் என்று சொல்லி அவருக்கு விரோதமாய் பேசின அத்தனை பேருக்கும் நியாய தீர்ப்பு வழங்கும்படி அவர் வருகிறார் என்று சொல்லி அவர் தனக்கு கொடுத்த பணியை நிறைவேற்றினார். இனி வரும் பலன் மேல் நம்பிக்கையாக இருந்த மோசையை போல பரிசுத்தவான்கள் யாவரும், விசுவாச வீரருடைய பட்டியலில் சொல்லப்பட்ட அத்தனை தெய்வ மனிதர்களும் இனி வரும் பலன் மேல் நோக்கமாக இருந்தார்கள். இந்த நிகழ்ச்சியை கவனிக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய ஃபோக்கஸ், நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய சிந்தை, நம்முடைய நோக்கம் எதுவாக இருக்கிறது? வேதத்திலே வாசித்து பார்க்க பவுல் சொல்கிறார், இன்றைக்கு உலக மனுஷனுடைய வாழ்க்கை அவருடைய தேவன் வயிறு என்று சொல்கிறார். ஆகவே நாம் எதற்காக வாழ்கிறோம்? ஒரு உலக மனுஷனுடைய வாழ்க்கையில், ஐயா உங்களுடைய வாழ்க்கையின் நோக்கம் என்ன, உங்களுடைய வாழ்க்கையின் லட்சியம் என்ன என்று நாம் ஒரு மனிதனை பார்த்து கேட்போம் என்னால் பலரும் சொல்கிற காரியம் என்னவென்றால், இந்த ஒருச்சான வயிறு இருக்கு ஐயா, இந்த ஒருச்சான வயிறு இல்லைன்னா ஒன்றுமே இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மை படைத்த, நம்மை சிருஷித்த, நம்மை ரட்சித்த, நம்மை அபிஷேகம் பண்ணின, நமக்கு வாழ்வு கொடுத்த, நம்மில் வைத்த நோக்க நிறைவேற நமக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவர் நம்ம நித்தியத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று விரும்புகிறாரே, அவருக்காக வாழ்வதற்கு ஒரு ஏனோக்கு மாதிரியாக இருந்த போல 300 வருஷம் தேவனோடு கூட சஞ்சரித்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் என்று சொல்லப்படுகிறது. அவனுடைய இல்லற வாழ்வுக்கு இந்த நல்லறம் ஒரு தடையாக இருந்ததே இல்லை. அருமையான தேவன் பிள்ளைகளே, உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படுத்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கு நம்புகிறேன். நாமும் கூட எனக்கு பல வாழ்வோம். அவருடைய வருகையோ நம்முடைய மரணம் எது வந்தாலும் அவரை சந்திப்பதற்கு, அவரை வாழ்வதற்கு நம்மை தகுதிப்படுத்திக் கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். May God bless you. பூமியிலே சமாதானமும் நிதியமும் உண்டாகட்டும்.